ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 30th April 2021. காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஆனுவல் ரிட்டனை ஃபைல் பண்ணணும். ஒருவேளை கொரோனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் டியூ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸை நான் கண்டிப்பாக சேனலில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னதாக ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து ஆன்லைன் மெத்தடில் எப்படி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஜிஎஸ்டிஆர் 4ல் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஆஃப்லைன் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஜிஎஸ்டிஆர் 4ல் போட்டு ஃபைல் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஜிஎஸ்டி வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட்ஸில் ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து இந்த ஷீட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இருக்கும். அதில் உங்களோட ஜிஎஸ்டிஐஎன் எந்த ஃபினான்ஷியல் இயர் 2020-21 அதை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே நிறைய ஒர்க் புக்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற அந்த டேபிள்ஸை தான் ஷீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது 4A இன்வர்ட் சப்ளைஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அ ரிஜிஸ்டர் சப்ளையர். அதாவது ரிவர்ஸ் சார்ஜை தவிர நீங்கள் சாதாரணமாக ஒரு நார்மல் டாக்ஸ் பேயிட்டிருந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3A அந்த மாதிரி இதில் அது ஏறி இருக்கும். 4A நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா 3A வந்து B2B இன்வாய்சஸ் அந்த மாதிரி கிரெடிட் நோட், டெபிட் நோட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய சப்ளையர்ஸ் வந்து ஏற்றின அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டிஆர் 4Aல இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை வியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து கூட நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணலாம். ஜிஎஸ்டிஆர் 4Aவை எப்படி வியூ பண்ணணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைல் ஜேசன் ஃபைலாக இருக்கும், அதை எப்படி எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு 4A வந்து எனக்கு தெரியாது, நான் அதை பார்த்து தான் எழுதணும் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷீட்டையும் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா மேலே வேலிடேட் ஷீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எரர்ஸ் எதுவும் இல்லைனா தான் நீங்கள் இதை வந்து ஜேசன் ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரர்ஸும் வராது. மோஸ்ட்லி வர எரர்ஸ் வந்து டூப்ளிகேஷன் எரர். ஒரு சப்ளைட்டேருந்தே நீங்கள் 18% ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கிறீங்க, அதை ஆட் பண்ணிட்டீங்க, திரும்பவும் அதே சப்ளைட்டேருந்து வாங்கினா இன்னொரு 18% பில்லை தனியாக மறுபடியும் என்ட்ரி போடுறீங்கன்னா டூப்ளிகேஷன் எரர் வரும். அதுவே டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் 12%, 5% நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா எரர்ஸ் வராது. எரர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ரெட் கலரில் ஷோ பண்ணும். இப்போ வந்து ஆக்ஷன் அப்படின்ற ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி. இதில் நான் ஆட் அல்லது டெலிட் அப்படின்ற ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கணும். அதை சூஸ் பண்ணலன்றதுனால எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த டேபிள் 4Aவை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும், டூப்ளிகேஷன் எரர்ஸ் வராமல் எப்படி நம்ம இதை கரெக்டாக போடுறது அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னே போட்ட அந்த ஜிஎஸ்டிஆர் 4A ஜேசன் டு எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேஷன் எரர் எப்படி த்ரோ பண்ணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஒரே சப்ளைட்டேருந்து வாங்கினது, டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் இல்லை, சேம் டேக்ஸ் ரேட் நான் போட்டிருக்கேன் 18%. அப்போ இந்த 1000 ரூபியை அந்த மேலே இருக்கிற 73,000 சேர்த்து ஆட் பண்ணி நான் போடணும். அப்படி போடாததுனால இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணுது, டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இது 12% இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த எரரை த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் அது ப்ரொசீஜர். டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் நம்ம போடணும். இப்படி நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் வந்து அந்த ஷீட்டே வேலிடேட் ஆகும், இல்லைன்னா வேலிடேட் ஆகாது. உங்களுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், லிஸ்ட் அவுட் பண்ணணுன்றதெல்லாம் இதுக்கு முன்னே போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எரர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு ஜேசன் ஃபைலே கிரியேட் ஆகும். இது வந்து ரிஜிஸ்டர் சப்ளைட்டேருந்து நீங்கள் வாங்கின பர்ச்சேஸ் எல்லாமே. 4Cன்றது இன்வர்ட் சப்ளைஸ் ரிசீவ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர் சப்ளையர். இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொசீஜர் தான், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணணும். 4B வந்துட்டு இன்வர்ட் சப்ளைஸ் ரிசீவ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளை. அதில் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ்லாம் வந்து அப்ளிகேபிள் ஆகும். இதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் சர்வீசஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாமே போடணும். டேபிள் 5 வந்துட்டு மட்டும் ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்கும், நீங்கள் அதில் எதுவும் பண்ண தேவையில்லை. டேபிள் 6 வந்துட்டு இன்வர்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ இன்வர்ட் சப்ளைஸில் 4A வந்து வராது. அதுக்கு ஏற்கனவே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க, அது இன்க்ளூட் ஆகாது. 4B 4C இம்போர்ட் சர்வீசஸில் உள்ளது எல்லாமே இங்கே நீங்கள் அங்கே முன்னாடி உள்ள ஷீட்டில் என்ட்ரி இருந்துச்சுன்னா அங்கே ஆட்டோ ஜென்ரேட் ஆயிரும். அதேமாதிரி கீழே இருக்கிறது வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ். அதில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க மொத்தமாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்றத பிரித்து கொடுக்கணும், எத்தனை பர்சன்டேஜுக்கு அப்படின்றது எல்லாமே. டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட்ஸ் வந்துட்டு அங்கே ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறது. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஷீட்டையுமே வேலிடேட் பண்ணிக்கோங்க. எந்த எரர்ஸும் இல்லைன்னா ஜெனரேட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எரர் இல்லைன்னா அது உடனே வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
சேவ் பண்ணதை கொண்டு போயிட்டு உங்களோட ஜிஎஸ்டி லாகின்ல உள்ளே போய் சர்வீசஸில் ஆனுவல் ரிட்டனில் எந்த ஃபினான்ஷியல் இயரோ அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்லோட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைலை அப்லோட் பண்ணணும். எந்த எரர்ஸும் இல்லைன்னா ப்ராசஸ்ட் எரர் ரிப்போர்ட்டில் NA அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் பேக் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உள்ளே ஒவ்வொரு டேபிளாக ஆட் ஆகிருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்துட்டு எப்பவும் போல் ETC வச்சு நம்ம GSTR-4 ஃபைல் பண்ணணும். GSTR-4 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டியூ டேட் 30th April சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த கொரோனா சிச்சுவேஷனால், பேண்டமிக் சிச்சுவேஷனால் அதை டியூ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.